இவர்தான் சிவலிங்கம் மன்றாடியார். இவரு ஒரு தீவிர எம்ஜிஆர் பக்தர். 1000 ஏக்கர் வச்சிருக்கிற ஜமீன் குடும்பம். இவங்க குடும்பத்துல எல்லாருமே ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெத்துப்பாங்க. ஏன்னா 2 குழந்தை பெத்துக்கிட்ட சொத்தை பிரிச்சு 500 ஏக்கரா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பண்ணா 1000 ஏக்கர் ஜமீன் குடும்பம் அப்படிங்கிற பேரு போயிடும் அப்படின்னு காலங்காலமா இதை கடைபிடிக்கிறாங்க. இவரை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவரும் காசை வாரி வாரி கொடுப்பாரு. ஒரு நாள் தோட்டத்துல காசு கொடுக்கும்போது சிங்கராஜ் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் கூட்டளையை கூட சேர்ந்துக்கிட்டு நேற்று ஒரு படம் பார்த்தான். அதுல வர ஹீரோ குல்கன் குமார் செம்மையா நடிச்சிருக்கான். அவன் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படி சொல்ல, அதை காதுல வாங்கின சிவலிங்க ஐயாவும் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஹீரோ குமார் மேல இம்ப்ரெஸ் ஆகி அவனை வச்சு படம் பண்ணி எம்ஜிஆர் இடத்த பிடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அந்த ஹீரோவை பொள்ளாச்சிக்கு வர வச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி தாய் பாசம் தங்கச்சி பாசம் அப்படின்னு கதைகளை நடிக்க வைக்க அந்த படங்கள்லாம் தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது. இருந்தாலும் சிவலிங்க ஐயாவும் குமாரை தன் கூடவே தங்க வச்சு குமாரை நல்லபடியா பாத்துக்கிறாரு. படங்கள் நல்லா போகாததுனால கேபிஎம் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் குமாரை வில்லனை நடிக்க வைக்க புக் பண்றாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சிவலிங்க ஐயாவும் நேரா சென்னைக்கு கிளம்பி போயிட்டு கேவிஎம் பார்த்து அவங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு, குமாரை வில்லனை நடிக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. தமிழ்நாட்டுல எம்ஜிஆரோட இடத்த பிடிக்க போறவன் அவன். எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். அவன் தான் தமிழ்நாடோட எதிர்காலம். நானே 10 ஏக்கர் நிலத்தை வித்து அவனை ஹீரோவா ப்ரூவ் பண்றேன். நீங்களே அவன் டேட்டை கேட்டு என்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேவிஎம்மும் சினிமாவை பத்தி எந்த விவரமும் தெரியாத உங்களுக்கே குமார் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது நாங்களே அவரை 3 படத்துக்கு ஹீரோவா கமிட் பண்றோம் அப்படி சொல்லி அட்வான்ஸை திருப்பி தராங்க. அவரும் அதை எடுத்துக்கிட்டு குமாரை பார்த்து, உனக்கு என்னடா குறை வச்சேன், ஏன் இப்படி வில்லனா நடிக்க போற அப்படின்னு சண்டை போட, படம் ஃபிளாப் பண்ணா என்ன பண்ணுவாங்க, நல்லவனா நடிச்சா மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப பாருங்க, கமல் நடிச்ச சேப்பு ரோச்சாக்கள், ரஜினி நடிச்ச பில்லா எல்லாமே சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா படங்கள் எதுவுமே ஓடாது. நெகட்டிவ் ரோல் பண்றேன் அப்பதான் ஓடும்னு சொல்ல, சிவலிங்க ஐயாவும் சரி பண்ணு படம் ஓடுனா போதும் அப்படி சொல்ல, குமாரும் நெகட்டிவ் ரோலை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்க பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா குமார் மாறுறாரு. அவர் பார்த்த அவரோட ரசிகர்களும் சரக்கு அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறதும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்துல குமாரும் சொந்த வீடு கட்ட அதுக்கு நிறைய ப்ரொடியூசரும் வராங்க. அப்ப சிவலிங்க ஐயாவும் குமாரை வாடா போடா அப்படின்னு கூப்பிடுறத பார்த்துட்டு குமார் கிட்ட வந்து, என்ன நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க, உங்களை போய் வாடா போடான்னு கூப்பிடுறாரு, பார்த்து இருந்துக்குங்க அப்படி சொல்ல, அவர் தான் எனக்கு மார்க்கெட் இல்லாதப்ப சோறு போட்டாரு, அவர் எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு.